ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 2025 ஆண்டு இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் மாதம் 19ஆம் நாளிலும் இந்த கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ்லாம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த 10வது மாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10வது மாசத்துடைய செய்தியின் தலைப்பு என்ன? 2 வாரம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கப்பா, என்ன? உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். நம்மை உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கடந்த வாரத்தில் 2 காரியத்தை நாம் தியானிச்சோம். முதலாவது, தேவன் நம்மை இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிச்சோம். ஆமென். உலர்ந்த எலும்புனா நம்பிக்கையற்ற நிலைமை. இரண்டாவதாக போன வாரத்திலே நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ உயிர்ப்பிக்கிறாரு? ஆத்துமா. ஆத்துமா என்கிறதை குறித்து போன வாரத்தில் விளக்கத்தை சொன்னேன். ஆகவே இரண்டாவது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போம். சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இல்லாதவங்க அவர் அலையிலே சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இங்க இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்? உடம்பு தான் இங்க இருக்கும், சிந்தை எல்லாமே எங்கெங்கயோ போயிடும். உலக சுத்து வாய்வனை போல எல்லாம் இங்கே கவனிங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவரே நீர் எங்களை என்ன காரியத்திலே உயிர்ப்பிக்க விரும்புகிறீரப்பான்னு சொல்லி செபித்து ஆயத்தப்படுத்தின பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், நாம உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய மூன்றாவது காரியம் கர்த்தரின் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. Joy of the Lord. ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிழ்ச்சியை உடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஒருவேளை வித்தியாசமா தோணணும் அந்த தலைப்பு. ஆனா அந்த செய்தியுடைய முடிவிலே நமக்கு தெரியணும் இது எவ்வளவு முக்கியமானது. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு அவர் தம்முடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். அதனால தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? The place of happiness. மகிழ்ச்சியின் இடம் ஏதேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா மகிழ்ச்சியோட அந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டோடைய கரத்தை பிடிச்சு அப்படியே இந்த தோட்டத்தையே உலாவிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். அதனாலதான் பிரசங்கியில ஞானி சொல்லும் பொழுது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசம். பிரசங்கி 3:11-12. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அதன் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்.
ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு ஞானி எழுதி வச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதற்காக தேவன் நம்மை அழைத்தார், வேறு பிரித்தார், தெரிந்து கொண்டார். ராமேஸ்வரர்களாமே. ஆனால் அங்கே இஸ்ரவேலர்கள் என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி அடைவதற்கு, இன்பமா இருப்பதற்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிழ்ச்சியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அல்லது அதில் குறைபட்டதாக இருக்கிறார்கள். ஆமென். Will you not revive us again that your people may rejoice in you? Hallelujah. உமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாங்க இழந்த நிலைமையில இருக்கிறோமப்பா, நீங்க அதை உயிர்ப்பிக்க மாட்டீங்களோ? அல்லேலூயா. Rejoice என்று சொன்னால் கலிகூறுதல். மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சகட்டம் தான் என்னது? ரொம்ப கலிகூறுதல். மகிழ்ச்சி என்பது சாதாரணமானது. ஜாய், ஹாப்பி, இப்படி சில வார்த்தைகளா இருக்கிறது. ஆனந்த கொள்ளுதல், இன்பம் கொள்ளுதல். நல்லா கவனிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டு விதமான சந்தோஷம் உலகத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒன்று செக்குலர்லி, முதலாவது உலக பிரகாரமான சந்தோஷம், இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். செக்குலர் ஹாப்பினஸ் அப்படின்னா உலக பிரகாரமான சந்தோஷம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கும் அளவும் நாம சந்தோஷமா இருக்கணும்னு ஞானி எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியா இருப்பது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா இந்த உலகத்துடைய சந்தோஷம் என்பது நாம் புசிக்கிறதுனாலே, குடிக்கிறதுனாலே, சில பொருட்களை வாங்குறதுனாலே, சிலதை அனுபவிக்கிறதுனாலே வருகிற சந்தோஷம். ஆனா அதே நேரத்தில் உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷம், இன்னொரு சந்தோஷம் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 24 வசனம். 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்ததையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. இதெல்லாம் கவனிங்க. உலக பிரகாரமான சந்தோஷம் எப்படி வருகிறது? நாம் காண்கிற பொருட்களாலே, பெற்றுக்கொள்கிற காரியத்தினால வருகிற சந்தோஷம் வருகிறது. ஆனால் சில நேரங்களில் அநித்தியமான பாவ சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அநித்தியமான பாவ சந்தோஷம். ஸ்தோத்திரம். பாவத்தின் மூலமாய் வருகிற சந்தோஷம். இதை மோசே என்ன பண்ணானா? அதை வெறுத்தான். ராமேஸ்வரர்களாமே. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பாருங்க. இன்னைக்கு பப்பு, அப்புறம் என்னது கிளப்பு, அது இதுன்னு ஸ்தோத்திரம் குடிச்சு வெறிச்சு அதன் மூலமாக அப்படியே என்ஜாய் பண்ண அனுபவி ராஜா. சொல்லுங்க, அனுபவி அப்படின்னு. அந்த சந்தோஷம் எல்லாம் அது அழிந்து போகக்கூடிய சந்தோஷம். ராமேஸ்வரர்களாமே. 40 வருஷமா அந்த மோசே எகிப்தில அரண்மனையிலே அவள் சுகபோகமாய் வாழ்ந்தான். ஆனா அந்த சந்தோஷத்துல மோசேக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷம் வரும் போகும். டெம்பரரி ஹாப்பினஸ். தற்காலிகமான சந்தோஷம். அதாவது சொல்றாரு, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல,
அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொல்லி ஆமென் சொல்லலாமே. ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் என்பது என்ன? ஆவிக்குரிய சந்தோஷம் என்பது என்ன? ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு விசுவாசிகளே ஸ்தோத்திரம், உலக பிராமண சந்தோஷத்திலேயே மகிழ்ச்சியிலேயே நான் ஒரு நாள் திளைத்து கொண்டிருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. பேசலாம். அது எல்லாம் வரும் போகும். ஒரு புது செல்போன் வாங்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இல்லையா? சோத்திர கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உலக சந்தோஷத்துக்காக தேவன் தருகிற சந்தோஷத்தை நாம இழக்க கூடாது. இயேசு நாமத்தினால சொல்லுங்க. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் மகிழ்ந்து கலிகூர நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்படியானால் கர்த்தருடைய மகிழ்ச்சி நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படணும். அங்கே கேட்கிறாங்க, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய மகிழ்ச்சி நமக்குள்ள இல்லாமல் போவதற்கான 3 காரணங்களை மாத்திரம் சுருக்கமாய் தியானித்து நாம கடந்து செல்ல போகிறோம். இந்த வசனத்தை கேட்கறது எத்தனை பேர் வாவலோட வாஞ்சியோட சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட இருக்கிறீங்க? மனமகிழ்ச்சியோட இருக்கிறவங்க சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுக்கு ரொம்ப ஜாலி, பைக்கில் சுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியானால் கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையிலே இல்லாமல் போவதற்கான காரணங்கள் என்ன? வேதத்தின் அடிப்படையிலே 3 காரியம். முதலாவது சங்கீதம் 51 சங்கீதம் 1-4 படி வாசிப்போம். சங்கீதம் 51 1-4. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. வாய் திறந்து. நம்முடைய சந்தோஷம் கர்த்தர் தருகிற சந்தோஷம். உலக சந்தோஷம் இப்ப இருக்கும், அடுத்த செகண்டே மறைஞ்சு போயிடும். ஆமென். தோத்திர மனுஷர்களால பொருள்கள் எல்லாத்திலையும். அப்படியானால் கர்த்தருடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்வுறுதல் எதனால இல்லாம போகுதுன்னா, இங்கே தாவீது தெளிவா சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஆமென். கர்த்தருக்கு விரோதமான பாவம் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய மகிழ்ச்சிய சந்தோஷத்தை இன்பத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டு விடும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இங்கே தாவீது பத்சேபாவிடத்திலே பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி அதை உணர்த்தின உடனே மனம் திரும்பி எழுதின சங்கீதம் தான் 51வது சங்கீதம். வேதத்தை அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென்.
அவன் சரீரத்திலே பாவம் செஞ்சாலும் அவன் அறிக்கை செய்வது என்னன்னா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக. அவன் தான் சரீரத்துல பாவம் செஞ்சான். ஆனா அந்த பாவம் தேவன் வெறுக்கிற ஒரு மீறுதல் பாவம் என்பதை தாவீது உணர்த்தப்பட்டார். ஏன்னா நம்ம சரீரமான தேவன் தங்கிற ஜீவனோட தேவனுடைய ஆலயம், அது பரிசுத்தமா இருக்க நீங்களே அந்த சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை சுத்திகரி அக்கிரமம், என் மீறுதல்கள் நீங்க என்னை கழுவும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நீங்க கேட்கலாம், இது மட்டும் தானே பாவம்? அப்படி இல்லை. கீழ்ப்படியாமை ஒரு பாவம் தான், முறுமுறுக்கிறது ஒரு பாவம் தான், கோபப்படுறது ஒரு பாவம் தான். ஆமென், ஸ்தோத்திரம். பகையா இருக்கிறதும் பாவம் தான், எரிச்சலா இருக்கிறதும் பாவம் தான், விரோதமா இருக்கிறதும் பாவம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காய் மகாரமாய் பார்க்கிறதும் பாவம் தான், காயினை போல முகநாடி வேறுபடுகிறதும் பாவம் தான். பாவம்னா இதுதான் பாவம், இது பாவம் இல்லைன்னு இந்த லிஸ்ட்லாம் போட முடியாது. ஆமென் சொல்லுங்களாமே. தேவனுக்கு விரோதமான தேவ சித்தத்துக்கு மாறான எல்லாமே பாவம் தான். ஆமென் சொல்லுங்களாமே. அதனாலதான் பாருங்க, அதை தொடர்ந்து இங்கே கீழே சொல்றாரு 10 12 10 12 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி செலுத்துவோம். நல்ல கையை தட்டுப்பா, நல்ல சத்தமா. ஆமென். பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. அல்லேலூயா. ஏன்னா அதனாலே அவரு தேவன் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டார். ஆமென். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் 82 சங்கீதம் 6 9 ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உங்க ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எகைன் மறுபடியும் எனக்கு தர மாட்டீங்களாப்பா இன்னும் மன்றாடுறாரு. எல்லா உலகத்தை உயர்த்தி ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவர் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், உலக பிராமண சந்தோஷத்தை நான் நம்பி ஏமாந்து நீங்க தருகிற சந்தோஷத்தை இழந்து போய் கிடக்கிறப்பா, இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தான் ஆண்டவர். வலது கத்தை உயர்த்தி ஒரு ஜபத்தை செய்கமா. எல்லாம் வாய்க்கிற வாலிபனை சோமனு. அல்லேலூயா. இந்த உலக சந்தோஷம் ஒரு பொருட்டாக நீ நினைச்சிட்டு இருக்காத. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த உலக சந்தோஷம் அது நம்மளை பாதாளத்தின் நேராக கொண்டு போயிடும். ஸ்தோத்திரம். எல்லா சோமனு ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் மறுபடியும் உடைய சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. முதலாவது நம்ம கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்ம விட்டு போக காரணம் என்ன? கர்த்தருக்கு விரோதமான பாவம். நாம சொல்லலாம. அல்லேலூயா. நிறைய அதுல இருக்கு. இரண்டாவது, கர்த்தரை முன்னிலைப்படுத்தாதது. ஆமென். சங்கீதம் 16 சங்கீதம் 8 வசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதம் 16 8 முதல். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண
ஆனந்தமும் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிவுறந்த என் மாம்ச நம்பிக்கையோட தங்கியிருக்கும். கவனிக்க, நாம என்னைக்கு ஆண்டவரை நாம முக்கியப்படுத்தாம, முன்னிலைப்படுத்தாம, கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்காம நாம இருக்கிறோமோ, அன்றைக்கு இந்த சமூகத்துடைய பரிபூர்ண ஆனந்தம், மகிழ்ச்சி நம்மை விட்டு வெளியே போயிடும். அமைச்சர் இல்லாம கர்த்தரை எப்பொழுதும் நாம நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக நம்ம மாற. ஹல்லேலூயா. பணம் நமக்கு தேவை, வேலை நமக்கு வேணும், சொந்த பந்தங்கள் நமக்கு தேவை, இந்த உலகத்து மனுஷனுடைய தயவு நமக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எந்த மனுஷனுடைய தயவு இல்லாம யார் இந்த உலகத்துல எந்த ஊழியக்காரனோ, விசுவாசியோ, ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவங்களோ, கடவுளே இல்லைன்னு சொல்ற மக்களோ யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிறருடைய தயவு இல்லாம வாழவே முடியாது. நம்ம சொல்லாம சண்டையில வேணா சொல்லுவாங்க, எனக்கு எவன் தயவும் தேவை இல்லைன்னு. யார் தயவும் தேவை இல்லைன்னா அந்த உலகத்துல வாழவே முடியாது. எல்லாம் தேவைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய தேவை என்ன? எல்லாத்துக்கும் முன்பாக நம்முடைய ஆண்டவர் எனக்கு முன்னா இருக்கிறார். அல்லேலூயா. அவரே வாழ்க்கையில முன்னிலைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகம். அல்லேலூயா. சில விசுவாசிகள், சில குடும்பங்கள் அப்படி இருக்கவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் அதை ஐயாட்ட சொல்லி ஜெபிக்காம பயன்படுத்தவே கூடாதுன்னு அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை நாம முன்னிலைப்படுத்தும் பொழுதுதான் அல்லேலூயா இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்க. இல்லைன்னு சொன்னா அதை நம்ம இழந்த நிலைமையில தான் இருக்க முடியும். நம்ம சொல்லலாம இல்லை, உலகத்தை உயர்த்தி ஆண்டவர் எப்போது உண்மை என் கண்ணுக்கு முன்னால ஆண்டவரை நிறுத்தி நோக்க உதவி செய்யப்பா. உடைய சமூகத்தை தேட நீர் கிருபை செய்யும் ஆண்டவர். என்ன சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே காத்திருப்பது, அவரை நோக்கி பார்ப்பது, கஷ்டமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலை இருந்தால் ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே நான் ஆண்டவர் நோக்கி பார்க்கணுமப்பா. இல்லை சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமே மகிமைப்படுத்துமா. ஆமா. இதனால தான் அவர் தெளிவா சொல்றாரு, எப்பொழுதும் என் ஆண்டவரே உண்மை நான் எனக்கு முன்னால நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது கடைசியாக ஸ்தோத்திரம், கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்காமல் இருப்பது. முதல் பாயிண்ட், கர்த்தருக்கு விரோதமான பாவம். இல்ல சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமான பாவம். இரண்டாவது, கர்த்தரை முன்னிலைப்படுத்தாதது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது. அதோ அதுல அடங்கும். அவர் அமைச்சர்களாம உற்சாகமாக. மூன்றாவது, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்காமல் இருப்பது, கர்த்தரின் மகிழ்ச்சி நமக்குள்ள இல்லாமல் போய்விடும். அமைச்சர்களாம. அதற்கு சில ஆதார வசனங்கள். சங்கீதம் 100 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசி கேட்போம். சங்கீதம் 100 1-2. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை. இன்னைக்கு மகிழ்ச்சியோட எத்தனை பேர் ஆராதனை செய்ய நம்ம வரோம்? ஆனந்த சத்தத்தோட வருமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் வருகிறது இல்லை. அது நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அதனால நான் எப்போ வந்தாலும் அதுல ஒரு மகிழ்ச்சியை திருப்தியை நான் பெற்றுக்கொள்ளனா நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை வேதவசனம் உணர்த்துகிறது. இல்லாம ஆதி சபையார் ரீகன் சொல்லும் பொழுது எல்லாரும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆலயத்துல ஆண்டவரை ஆராதிக்க மகிமைப்படுத்தணும்னு சொன்னார். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. அப்படி நாம செய்யறோமா? மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தோட அவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறோமா? அதான் இல்லை. தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நேரத்தை நீங்க அநேகர் என்ன பண்றீங்க? அதை நீங்க எடுத்துக்கொள்றீங்க. அதனுடைய விளைவு என்னன்னா கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்க உள்ளத்துக்குள்ளே இல்லாமல் போய்விடுகிற ஒரு அபாயம் உண்டு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:5 முதல் 8. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பு என்பவன், இந்த பிலிப்பு யாரு? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பந்தி விசாரிப்புக்காரர்கள் 7 பேர்ல ஒருத்தர் இந்த பிலிப்பு. இவர் ஒரு சீசன். இந்த 7 பேர் என்ன பண்ணாங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பந்தி பரிமாறுகிற அந்த பந்தி விசாரிப்பு வேலையை செய்யறவங்களும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா இவங்க ஆதி சபையில ஆலயத்துல போய் நல்ல ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிச்சு பரிமாறுற காரியத்திலும் கூட ஆவியினுடைய நிறைந்துதான் எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. கையை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ஆவியினாலே நிரம்பிக்கிட்டே சாம்பார் ஊத்துனா என்ன ஆகும்? மேலையும் கீழையும் கொட்டி போகுது. அப்படி இல்லை. ஆவியான நமக்குள்ள வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரார் என்பதை மறந்து கொள்ள. அல்லேலூயா. ஆரம்பத்தில் பெறப்படுது நம்மளை அறியாமலேயே அந்த காலத்தில் அபிஷேகம் பெறும்போதெல்லாம் முட்டியெல்லாம் அட்டிப்பட்டு ஒட்டஞ்ச ரத்தம்லாம் வடியும். இந்த காலத்தில் அப்படியெல்லாம் யார் அபிஷேகம் பெற மாதிரி தெரியலை. இப்போ எல்லாம் அப்படியே மைண்டாக அப்படிதான் இன்னைக்கு ஆராதனை மாறி போச்சு. இன்னைக்கு சொல்லப்போனால் ஆராதனை இல்லை. நிறைய சபைகள் வெறும் பாட்டு மட்டும் தான் இன்னைக்கு நடக்குது. இப்போ பாருங்க, பிலிப்பு என்கிற அந்த ஒரு சீசன் சமாரியா பட்டணத்தில் போயிட்டு அந்த அவன் மூலமாக செய்த காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எப்படி நடந்துச்சு? பிலிப்புக்குடைய கர்த்தருடைய ஆவியுடைய வல்லமை இருந்துச்சு. அல்லேலூயா. சபையில போய் கர்த்தரை அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்தில் இருந்தவர்கள் தான். அதுல ஒருத்தன் தான் இந்த பிலிப்பு. சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதனால ஆவியானுடைய அந்த கிரியையினால். அல்லேலூயா. ஆவியானுடைய கிரியை எப்போ வரும்? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் அது வெளிப்படும். சொல்லுங்க. அல்லேலூயா. படிச்சு சொல்ல திரும்ப சொல்லிட்டே தான் இருக்கிற. கர்த்தரை ஆராதிக்க நேரத்தில் அநேகர் இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து கொண்டிருக்கிறீங்க. இழந்து போவது என்ன? சந்தோஷம், கர்த்தருடைய மகிழ்ச்சியை நீங்க இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். அப்படியானால் கர்த்தரை நான் உண்மையாய் ஆராதிக்காமல் இருந்தால் கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மளை விட்டு என்ன செய்யும்? விலகி போயிருங்க. ஆமென். அதை உண்மையா ஆராதிச்சு பாருங்க. கர்த்தரை எப்பொழுது முன்னிலைப்படுத்தி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை அகற்றி விடும் பொழுது திரும்பவும் தேவன் அவருடைய மகிழ்ச்சியினாலே நிரப்பி நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டுவோமா? அல்லேலூயா. ஆமென்.
இந்த வசனத்தை வாசிக்க பிடிப்போம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 8:10. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நெகேமியா 8:10, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. அத சொல்லுங்கப்பா, எது நமக்கு பலன்? கர்த்தருக்குள்ளே சொல்லுங்க. அதான் நம்ம 2வது பாட்டு பாடின, கர்த்தருக்குள் களிகூர்ந்து. இந்த பாட்டு பாடாம நிறைய பேர் இல்லை, அப்புறம் எங்கயா எங்களுக்கு தெரியும். ஆமா, அதான் கர்த்தரை உண்மையா நீங்க ஆராதிக்கலன்னா கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களை விட்டு பறிக்கப்பட்டு போயிடும். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ராமேஸ்வரராம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மளை பூஸ்ட் பண்றாரு. அல்லேலூயா. நம்மளை நல்லா உற்சாகப்படுத்த, நம்மளை நல்லா தைரியப்படுத்துறாரு. எவ்வளவு சோர்வோட, அசதியோட, பலவீனத்தோட, விரக்தியோட, வியாகுலத்தோட, வெக்ஸாய் போய் வந்தாலும் ஆராதனை நேரத்தில் வருகிற அந்த பலன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கவனிய, வாலிபர்களே கவனி. ஸ்தோத்திரம். இந்த பலனை பெற்றுக்கொள்ளாம கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கங்க. புதிய பாட்டிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 273வது பக்கம். எல்லாரும் எடுத்துறீங்களா? எல்லாம் எடுங்க. பேஜ் நம்பர் 273. பிலிப்பியர் 4 1 முதல் 7 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்ல கைகளை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவள் பிலிப்பி சபைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்து இதெல்லாம் பிரிசனர் எபிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சிறைச்சாலை நிறுவங்கள். இந்த பிலிப்பிய நிறுவம் இந்த ரோமாபுரி சிறையில பவுல் இருந்தப்போ விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையை உற்சாகப்படுத்தினாங்க. அல்லேலூயா. ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஸ்தோத்திரம். யாராவது நீ சந்தோஷமா இருந்து யாராவது சொல்லுவாங்களா? ஜெயிலுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியுமா? அங்கிருந்து சொல்றாரு பவுல், கர்த்தருக்குள் எப்பொழுதும். சொல்லுங்கப்பா, ஆயத்திறந்த கர்த்தருக்குள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷம் வரப்பா இருமா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க பல. நல்லேலூயா. அதுதான் உங்க பல. நல்லேலூயா. இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியை ஒரு நாள் நீ இழந்துடக்கூடாது. ஆமா,
இந்த இழந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கர்த்தரின் மகிழ்ச்சியாக 9 ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. இந்த 4ஆம் வசனம் பிலிப்பியர் 4:4 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியே சொல்றாரு. இந்த சந்தோஷத்துக்கு மேலேயும் கீழே என்ன சொல்லப்படுகிறது? பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள்ளே நடச்சிருங்க, அதான் கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யுங்க? ஒரே சிந்தையா இருங்க. ஒரே சிந்தை. இந்த பிலிப்பி சபைக்குள்ள 2 பேருக்கு குஸ்தி, ஏவியாளுக்கும் சிந்திகையாளுக்கும். அப்ப அதனால அவங்களுக்கு என்ன இல்ல? சந்தோஷம் பறிபோயிடுச்சு. ஒரே சிந்தையில கர்த்தரை நினைச்சிருக்கல. அதுக்கப்புறம் 6-7 வசனத்துல கவலை, பாரம், துக்க, வேதனை. இதன் மத்தியிலே நடு வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதோ நீ சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற மகிழ்ச்சியை இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? இது திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 85:6 அங்கே எழுதுறார். ஆமென். என்ன எழுதுறார்? 9 ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் தந்துகிற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியம் எது என்பதை நீங்கள் அறிந்து அதை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரோடு கூட வருகிறார். பெற்றுக்கொண்டு God bless you. Praise the Lord.